ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டல்கோனா காஃபி. இப்போது அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணி அவங்களோட ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு நானும் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். இப்போது டல்கோனா காஃபினா என்ன தெரியுங்களா? எல்லாமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கிறது, சம அளவில். இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி தூள் 2 ஸ்பூன், சுகர் 2 ஸ்பூன், தண்ணி ஹாட் வாட்டர் 2 ஸ்பூன், இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு மெயின் பண்ணுறது. இப்போது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. காஃபி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சுகர் 2 ஸ்பூன், தண்ணி 2 ஸ்பூன் எல்லாம் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 10 மினிட்ஸுக்கு மேலே பீட் பண்ணால் மட்டும்தான் நல்லா க்ரீமியாக ஃபார்ம் ஆகும். ஸ்பூன் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பீட் பண்ணுங்கள். கை வலிச்சா ஸ்டாப் பண்ணி அப்புறம் பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம பால் எடுத்து ஹாட்டாக வேணும்னா ஹாட் மில்க் யூஸ் பண்ணி அது மேலே நம்ம இந்த க்ரீம் கொஜ்ஜி போட்டுட்டு ட்ரிங்க் பண்ணலாம். இதே கோல்டாக வேணும்னு விருப்பப்படுறவங்க கோல்ட் மில்க் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு மில்க் ஊற்றி அது மேலே நம்ம இந்த க்ரீமி ஃபோமை போட்டுக்கலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு குவாரண்டைன் ட்ரிங்காகவே மாறிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்சிங். See you. Thank you.